கொஞ்ச நாளாக இப்போ வேலை வாய்ப்புங்கிறது இப்போ அரசு ஒரு அரசாணை போட்டிருக்காங்க. 20% நீங்கள் தமிழ் படித்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளில் ஒதுக்கீடு. நீங்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து பட்டப்படிப்பு வரை நீங்கள் தமிழ் ஊடகத்தில் படித்திருந்தால் உங்களுக்கு 20% இடஒதுக்கீடு. இதில் நிறைய பேர் குரூப் 1 தேர்வுகளுக்கு கூட தேர்வாகி வராங்க. அதனால் அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொன்று என்னென்னா இணையத்தமிழ். இப்போ இணையத்தில் எல்லா இலக்கியங்களும் நமக்கு கிடைக்குது. அதனால் எதை வேணும்னாலும் உடனே படிப்பதற்கும் அதற்கான பொருளை அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்புகள் நிறைய கிடைத்திருக்கின்றன. வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் என்னன்னா இந்த தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்காட்லாண்டிலேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னா தமிழை அவங்க கடைகளில் பயன்படுத்துகிறாங்க, அவங்க சில நிகழ்வுகளில் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க, தமிழை முறையாக கற்றுக்கொள்ளணும், இங்கே கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் வசதிகள்லாம் ஏற்படுத்துறதுக்கு தயார்னு ஒருத்தர் எனக்கு மெயில் போட்டிருக்காரு. அதனால் நீங்கள் பேசணும், சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார். என்னன்னா இந்த மனப்பான்மை வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அவர்கள் நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ் அமைப்புகளும் செம்மையாக செயல்படுகின்றன. எல்லா பள்ளிக்கூடங்களையும் இலக்கிய மன்றங்கள் இதெல்லாம் மறுபடியும் துரிதமாக இயங்க ஆரம்பிக்கின்றன. ஒரு காலத்தில் ஆங்கில புத்தகங்களை ஆங்கிலத்தில் மட்டும்தான் வாசிக்க முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா யுவல் நோவா ஹராரியினுடைய புத்தகம் பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழில் உடனே ஒரு 2-3 மாசத்திலேயே வெளியே வருது. நல்ல நல்ல புத்தகங்கள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் வாசிக்க வேண்டும். இப்போ நிறைய புத்தகங்கள், உளவியல் சார்ந்த புத்தகங்கள், தத்துவியல் சார்ந்த புத்தகங்கள், சரித்திரம் சார்ந்த புத்தகங்கள் எல்லாம் தமிழில் கிடைக்கின்றன. இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான மனநிலை. எனவே கற்காதது தமிழ் என்று இல்லாமல் கற்பது தமிழாக இருந்து, நேசிப்பது தமிழாக இருந்து, சிந்திப்பது தமிழாக இருந்து, தமிழை நாம் நன்றாக கற்றோமேனால் நம்முடைய பண்பாடு பாதுகாக்கப்படும். நாம் நல்ல மனிதனாக ஆவது அறிவாளியாக ஆவதை காட்டிலும் மிகவும் முக்கியம். அறிவாளியாக ஆவதற்கும் தமிழில் சிந்தித்தால் சாத்தியம் என்பதை நாம் பல நிகழ்வுகளில் பார்த்தோம். எனவே தமிழை நேசிப்போம், தமிழை கற்றுக்கொள்வோம்.